தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது வெவ்வேறு விமர்சனங்களை பெற்று வருது. ஆனாலுமே இது எல்லாம் நான் எதிர்பார்த்து தான் வந்தேன். எங்களுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டும், 2026ல ஆட்சியை பிடிப்பது உறுதி அப்படின்னு தொடர்ந்து விஜய் சார் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆளும் கட்சியினர் இப்ப வந்து கேட்டா மொத்தமாக தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது எல்லாவற்றிற்குமே அடுத்த வருடம் விடை தெரியும் அப்படின்னு தளபதி விஜய் தரப்பு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் சார் அரசியலுக்கு வந்தது குறித்து திரை பிரபலங்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல சில படங்கள்ல வில்லியாக நடித்திருக்கும் கஜோல் கிண்டலாக கமெண்ட் ஒன்றும் பண்ணிருக்காங்களா. சமீபத்துல அவங்க அளித்துள்ள பேட்டி ஒன்றுல விஜய் சார் அரசியலுக்கு வந்தது காமெடியாக இருக்கு, இதெல்லாம் செட் ஆகாது, சினிமாவுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல வருடங்களுக்கு முன்னாடி விஜய் சார நான் ஒரு கிளப்ல பார்த்திருக்கேன், ஆனால் பேசியது கிடையாது, இருந்தாலுமே அவர் ஒரு நைஸ் பீஸ், அடிக்கடி மக்கள் கண்ணில் பட்டா மதிக்க மாட்டாங்க, அரசியல் எல்லாம் வேண்டாம், நடிக்க வந்துடுங்க அப்படின்னு ஜாலியாக கோரிக்கையுமே வச்சிருக்காங்க. இது போதாதா விஜய் சார் எதிர்பார்ப்பாளர்கள் அவர் கிளப்புக்கு போறார் அப்படின்னு அலப்பறை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது 15 வருடங்களுக்கு முன்பு நடந்தது அப்படின்னு கஜோல் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போதெல்லாம் முன்னணியில இருக்கும் பிரபலங்கள் அடிக்கடி இது போல கிளப் பார்ட்டிகள்ல கலந்து கொள்வதுண்டு, ஆனா யாருக்குமே தெரியாமல் வந்து செல்வாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.